இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சுள்ளுன்னு காரமான சூப்பரான வெங்காயம் பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம், ஆப்பம், மோமோஸ் அப்புறம் ஸ்பாஞ்ச் தோசைக்கு ஏற்ற சட்னி. இது கொண்டான்னு 10 இட்லி 8 தோசை சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி செல்வி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகவும் 1 கப் சின்ன வெங்காயம் கடாயில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவு பூண்டு எடுக்கணும். ஒரு 1/2 கப்பு பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ காஷ்மீரி மிளகா 2, காஞ்ச மிளகா ஒரு 10 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகா லேசாக கலர் மாறவும் ஒரு கோலி குண்டு அளவு புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது 1 நிமிஷம் வதக்குனா போதும். 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடணும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. கலர் பார்த்தீங்களா, வாய் ஊறுதில்ல. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். இதை தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்கவும் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. பருப்பு கொஞ்சம் கலர் மாறவும் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மிக்சியில் அரைச்ச சட்னியை இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயோடு அதை கலந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா ஸ்டவ்லையே வச்சுருங்க. நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை லேசாக ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி இல்லை பீங்கான் பாத்திரத்தில் மாற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்படி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 1 மாதம் வரைக்கும் கெடாது.
இதை நாங்கள் நல்ல சாஃப்ட் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக அடித்து சாப்பிட்டோம். தயிர் சாதம், ராகி கூழுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட காமெண்ட்ஸை மறக்காமல் இங்கே பதிவு பண்ணுங்கள். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.